தென்காசி அருகே உள்ள தோரணமலை முருகன் கோவிலில் பரதநாட்டியம் பயின்ற மாணவிகளின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. ஆர்வத்துடன் கண்டுகளித்த மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் உள்ள நட்சத்திரா கலாச்சார கலைகள் நாட்டிய குழு சார்பில் கடையம் தோரணமலை முருகன் கோவில் மண்டபத்தில் நாட்டியம் பயின்ற மாணவிகளின் நாட்டிய அரங்கேற்ற விழா நடைபெற்றது. விழாவில் பரதநாட்டிய மாணவிகளுக்கான சலங்கை பூஜை செய்யப்பட்டு பரதநாட்டிய குருவான டாக்டர் ஸ்வேதா மாணவிகளுக்கு கால்களில் சலங்கைகளை அணிவித்து அரங்கேற்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பயிற்சி பெற்ற நாட்டிய மாணவிகளான லோக ஜெனினா, தர்ஷனா, ஹர்ஷிதா, லக்ஷனா, பூஷிகா, வெனிஷா, யுவதர்ஷினி ஆகியோரின் அரங்கேற்றமும், பின்னர் நடன மாணவிகள் மற்றும் நடன பயிற்சி குருவான டாக்டர் ஸ்வேதாவின் பரதநாட்டியமும் நடைபெற்றது. விழாவில் 11 பாடல்களுக்கு மாணவிகள் சிவன் வேடம் அணிந்து பானைகள் மீது ஏறி அனைத்துவித பாவனைகளையும் காண்பித்து நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. விழாவில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் ஆவடி நாட்டிய கலாமந்திர் நிறுவனர் டாக்டர் மீனாட்சி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்த மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி பேசினார்கள். விழாவில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர்.